இன்றைக்கி ஏராளமான சீக்ரெட் புத்தகம் ஒவ்வொன்று வருது. எப்படி உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும், இன்னும் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் எப்படி பேசணும், இன்னும் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கின்றது, கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்கின்றது என்று சொன்னால் அது கிடைத்து விட்டது போன்று உங்கள் எண்ணத்தில் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இது இருந்தால்தான் வாழ முடியும் என்றான் பார்த்தீங்களா? அப்போது அந்த மனிதன் தளர்ந்து போயிடுவான், சோர்ந்து போயிடுவான். எந்த நிலையிலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியராக இருக்கட்டும், குரானை படிக்கக்கூடிய மனிதராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவர், இந்துக்கள், நாத்திகர், கடவுள் இல்லை, பௌத்த மதம், யாராக வேணாலும் இருக்கட்டும், எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறீங்க. அந்த இடத்துக்கு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டார், நீங்கள் நன்றி சொல்லுவீங்களா இல்லையா? அந்த இடத்துக்கு அடைஞ்ச பிறகு நன்றி சொல்லுவீங்க? கண்டிப்பாக கிடையாது. அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு போயிடுவீங்க. உங்களுடைய செயல்பாடை கொண்டு வட்டி தொழில் பண்ணியிருப்பீங்க, வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி நிறைய பொருளை வாங்கி போட்டிருப்பீங்க. வறுமைகளை நம்மளே என்ன செஞ்சிருப்போம். வறுமைகளை நம்மளே என்ன பண்ணியிருப்போம்? கஷ்டத்தை நம்மளே உண்டாக்கியிருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ்விடமிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும். இந்த யூடியூப் சேனலில் த சீக்ரெட் புத்தகம், ரகசிய புத்தகம் என்று ஒரு ஆடியோ நம்ம போட்டிருந்தோம். ஒரு சகோதரர் எனக்கு அது புரியலை, கொஞ்சம் அந்த சீக்ரெட் புத்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் எனக்கு கொஞ்சம் புரியலை, அதை மீண்டும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக அதை நீங்கள் சொன்னீங்கன்னா புரிந்து கொள்வதற்கு நலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவருக்கும் இறைவனிடமிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும். அது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கிடைத்து விட்டது போல் சீக்ரெட் புக், இதற்கு முன் வழி தவறி அப்படின்னா வீடு, வேலை, கல்யாணம் பண்ணுறது தவறா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அண்ணா கடைசி 4 நிமிஷம் 4 மினிட் புரியலை, இன்னொரு வீடியோ பதிவில் டீட்டெயில் பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அத்தியாயம் 2 பசுமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பசுன்ற அத்தியாயத்தில் 198வது வசனம், அது 198வது வசனம். அதைத்தான் நம்ம அதில் சீக்ரெட் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கி ஏராளமான சீக்ரெட் புத்தகம் ஒவ்வொன்று வருது. எப்படி உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும், இன்னும் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் எப்படி பேசணும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பிரதிபலிக்குமா, எல்லாம் பிரதிபலிக்கும் அப்படி என்று ஒவ்வொரு விஷயத்துக்கு எண்ணம்னா ஒரு புத்தகம், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு புத்தகம், பிரபஞ்சத்தோடு எப்படி பேசணும் அப்படிங்கிற புத்தகம், இப்படி பல மனிதர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த குர்ஆனை பொறுத்தவரை இந்த குர்ஆன் ஒரே ஒரு புத்தகம்தான். இதில் மனிதர்கள் அனைவர்களுக்கும் சிறியதோ பெரியதோ இந்த புத்தகத்தில் சொல்லப்படாமல் இல்லை. ஏன்னா ஒரு எண்ணமாக இருக்கட்டும், எண்ணங்கள் மீது சத்தியமாக உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று ஒரு சீக்கிரட்டை சொல்கிறார். அந்த எண்ணங்களை நீங்கள் நினைத்திருந்தால், நல்ல எண்ணங்கள் நினைத்திருந்தால், உங்களுக்கு என்ன தேவைகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு, இந்த மனிதனை படைக்கப்பட்டு என்ன அவனுக்கு தேவைகள் இருக்கிறதோ கண்டிப்பாக அது கிடைத்துவிடும் என்று இந்த குர்ஆன் பேசுகிறது. அப்போ எண்ணத்தின் மீது சத்தியம் என்று பேசுகிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கின்றது, கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்கின்றது என்று சொன்னால் அது கிடைத்து விட்டது போன்று உங்கள் எண்ணத்தில் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், நீங்கள் அமைதியடைங்கள், உங்கள் சாந்தமன. காரணம், நீங்கள் கேட்டது யார்கிட்ட? கஞ்சத்தனம் உள்ள மனிதன்கிட்ட கிடையாது. நீங்கள் கேட்டது பெரிய செல்வந்திட்ட கிடையாது. நீங்கள் கேட்பது யார்கிட்ட? உங்களை படைத்தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அப்போ படைத்தட்ட கேட்கும்போது படைத்தவன் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறான். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லும், நீங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்கும், நீங்கள் விரும்பியது கண்டிப்பாக கிடைத்து விட்டது போன்று நீங்கள் எண்ணுங்கள் என்று ஒரு புத்தகம் சொல்லப்படும் போது நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா படைத்தவன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் உறுதியாக பேசுகிறீங்க, நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீங்க. காரணம், ஒரு மனிதன் உங்களுக்கு உறுதி கொடுத்தா கூட அவனை நீங்கள் பார்க்க முடியும், போய் அவன் வீட்டில் போய் நிற்க முடியும், அவனிடத்தில் 2 முறை முறையிட முடியும். ஆனால் இறைவன் அப்படி அல்ல, அவனை நீங்கள் பார்க்கவே இல்லை. அப்போ அந்த பார்க்காத இறைவனை நம்பிக்கை கொண்டு இது இறைவேதம்தான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கும் போது இந்த அகிலங்களிலிருந்து எப்படி உங்களுக்கு பதில் கிடைக்கும்? கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அது கிடைத்து விட்டது போன்று நீங்கள் நம்புங்கள் அப்படிங்கிறது அத்தியாயம் 2 198 அது நம்மள்கிட்ட பேசுகிறது. இப்போ விருப்பங்கள் இருக்கு. ஹஜ் என்பது விருப்பம்,
உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, இறைவன்கிட்ட சொல்கிறீங்க. விருப்பங்கள் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும், நிறைவேறும். எப்படி நிறைவேறும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அவசியப்பட்ட உங்களுடைய தேவைகள் இருக்கு என்றால் நிறைவேறும். ஒரு மனிதன் ரொம்ப சோர்ந்து போகிறான், ரொம்ப தளர்ந்து போகிறான் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அவன் தளர்ந்து போக மாட்டான். பிரம்மாண்டமாக ஒரு மனிதன் வாழணுங்கிறதுக்காக அவன் என்ன செய்ய மாட்டான், தளர்ந்து போக மாட்டான். உண்மையிலேயே ஒரு அன்றாட தேவை, கண்டிப்பாக அவசியம், இது இருந்தால்தான் வாழ முடியும் என்றான் பார்த்தீங்களா, அப்போது அந்த மனிதன் தளர்ந்து போயிடுவான், சோர்ந்து போயிடுவான். அப்போது உங்களை மனசில் கொண்டு வாங்க, கிடைத்து விட்டது போன்று கொண்டு வாங்க. கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்று கொண்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு நீ இறைவன்கிட்ட முறையிடுறீங்க, உங்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, அது வழி கிடைத்து விட்டது போல், அது எப்படி பயணிக்கணும்னு கிடைத்து விட்டது போல், உங்களுக்கு ஆறுதல் கிடைத்து விட்டது போல் நீங்கள் அதை நீங்கள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் எதை தேவையாக கேட்கிறீர்களோ கண்டிப்பாக அது கிடைத்துவிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ அவர் திருமணம் பண்ணிக்கொள்வது, வீடு கட்டி கொள்வது, இன்னும் பிற விஷயங்கள் செய்வதெல்லாம் தவறா அப்படி கேட்குற, கண்டிப்பாக இல்லை. அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனைவி வேணும், ஒரு கணவன் வேணும், ஒரு குழந்தை வேணும், ஒரு வியாபாரம் வேணும், ஒரு வீடு வேணும், எல்லாமே அந்த விருப்பத்துக்குள்ளே அது வந்துடும், அது தேவைக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் அப்படி இல்லை. ஆனால் வீடு அமைதி இல்லையா, நீங்கள் அமைதி அடைந்து விட்டது போன்று நீங்கள் தோணுங்கள். உங்கள் வீடு வறுமையாக இருக்குதா, வறுமை போய்விட்டது போன்று நீங்கள் எண்ணுங்கள். இதுதான். மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றதா, இல்லை அவர்கள் சோதனை கடந்து விட்டோம் என்று எண்ணுங்கள். ஏன்னா இறைவனிடம் நம்ம முறையிடும் போது அது திரும்ப திரும்ப இறைவன்கிட்ட சொல்லணும் விஷயம். இறைவன் செவுடனும் கிடையாது, இறைவன் குருடனும் கிடையாது, இறைவன் பலகீனமானவும் கிடையாது. இறைவன் உறுதியானவன். யார்கிட்ட கேட்குறீங்க, உங்களை படைத்தவன்கிட்ட கேட்குறீங்க. உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் குற்றமே இல்லைங்கிறான். எந்த நிலையிலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியராக இருக்கட்டும், குரானை படிக்கக்கூடிய மனிதராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவர், இந்துக்கள், நாத்திகர், கடவுள் இல்லை, பௌத்த மதம், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவர் மிகப்பெரிய அநியாயம் செய்த மனிதராக இருக்கட்டும், ஆனால் இறைவனுடைய அருளை நாடுவது குற்றமே இல்லை. ஒரு மனிதன் அசுத்தமான நிலையில் இருந்தாலும், அவன் தரையில் மண்ணில் ஊர்ந்து புரண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுக்கும் தூய்மையான உணவு தேவைப்படுகிறது. அவனுக்கு என்ன உணவு தேவைப்படுகிறது, தூய்மையான உணவு தேவைப்படுகிறது. அதே போன்று இறைவனுடைய அருளை நாடுதல் குற்றமே கிடையாது. நீங்கள் கேளுங்கள், அதை பற்றி குற்றம் இல்லை. மேன்மையான பாக்கியங்கள் நின்றும் நீங்கள் அருளை பெற்றால் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கிடைத்து விட்டால் தூய மனதுடன் நீங்கள் அல்லாஹ்வை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். தூய மனதுடன் அல்லாஹ்வை, இறைவனை நன்றியுடன் முதல்ல நினைவு கூறுங்கள். உங்களுக்கு இதுதான் வழி, இப்படி தான் செல்ல வேண்டும், நம்ம இப்படி தான் இறைவன்கிட்ட கேட்டிருக்கோம், இதற்கு முன்னாடி இந்த வழி தெரியல, அந்த வழியினால் நம்ம கஷ்டப்படுறோம், இப்போ எனக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது, இப்போ என்ன செய்யலாம், இறைவன் நன்றி சொல்லணுமா இல்லையா? ஒருவர் உங்களுக்கு வழி தெரியாமல், அட்ரஸ் தெரியாமல், அது தப்பித்து போ வழி தெரியாமல் நிற்கிறீங்க, ஒரு பைக்கு இருக்கட்டும், ஒரு கார் இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டார், நீங்கள் நன்றி சொல்லுவீங்களா இல்லையா? அந்த இடத்துக்கு அடைஞ்ச பிறகு நன்றி சொல்லுவீங்க? கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்னொருத்தரை கேட்பீங்க, அவருக்கு நன்றி சொல்லிட்டு போவீங்க. அப்போ அதை விட சிறப்பானதாக இருக்கணுமா இல்லையா? உங்களுடைய இறைவன் அல்லவா, அவனை தவிர உங்களுக்கு காரியம் அவனை தவிர நிறைவேற்ற முடியாதுன்னு இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்வை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டி விட்டது போன்று உங்களுக்கு கிடைத்து விட்டது, துன்பங்கள் நீங்கி விட்டது போன்று, கஷ்டங்கள் நீங்கி விட்டது போன்று, உங்கள் தேவைகள் கிடைத்து விட்டது போன்று. ஒரு மனிதன்கிட்ட போய் கேட்குறீங்க, ஒரு காரியம் நடக்கணும், இல்லைன்னா நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அவர் அந்த கடனை அவர்கிட்ட கேட்காதீங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த கடனை அவர்கிட்ட கேட்காதீங்க, என்ன நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் கடனை கட்டலை, அதை விட பன்மடங்கு நீங்கள் என்ன செய்யணும், இறைவன்கிட்ட அதை நீங்கள் முறையிட்டு விட்டால் அது கிடைத்து விட்டது போன்று அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதற்கும் வழி தவறுகளில் இருந்தீர்கள். இதுதான் சீக்ரெட் புத்தகம் சொல்லுது. எந்த நினைச்சாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் பயணிக்கணும், புலம்பாதீங்க, முதல்ல குழப்பமாகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியத்தை இழந்துடாதீங்க. எப்படி இருக்கணும், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, இந்த பிரபஞ்சத்திட்ட பேசுகிறீங்க, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, படைத்தவன்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, அகிலங்கள்கிட்ட பேசுகிறீங்க. பேசப்படும் போது உங்களுடைய வார்த்தைகளிலே நீங்கள் சந்தேகப்படாதீங்க, உங்களுக்கு தேவை என்பதில் நீங்கள் சந்தேகப்படாதீங்க, உங்களுடைய சொல்லில் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கிடைத்து விட்டது போன்று நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இறைவனை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறில் இருந்தீர்கள். எப்படி வழி தவறிந்தீங்க,
லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருப்பீங்க. அந்த பிள்ளை எப்படின்னு தெரியாது, கணவன் எப்படின்னு தெரியாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பிள்ளையை பார்த்து பிள்ளைகளுக்கு கெட்டு போகலாம். உங்களுடைய செயல்பாடை கொண்டு வட்டி தொழில் பண்ணியிருப்பீங்க. வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி நிறைய பொருளை வாங்கி போட்டிருப்போம். வறுமைகளை நம்மளே வந்து என்ன செஞ்சுருப்போம். வறுமைகளை நம்மளே என்ன பண்ணியிருப்போம், கஷ்டத்தை நம்மளே உண்டாக்கியிருப்போம். வீடு லோன் வாங்கி கடன் வாங்கி கட்டியிருப்போம். அதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே உள்ள பொருள், வீடே கடன் வாங்கி கட்டும்போது வீட்டுக்குள்ளே பொருள் வேணும்ல புழங்குறதுக்கு, அதை வாங்கி போட்டிருப்போம். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. தற்பெருமையோடு இப்படி தான் வாழணுங்க. அதை கொண்டு நம்ம பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அதற்காக இறைவன் வழிகாட்டுறான். வட்டிக்கு வாங்காத, கடனை வாங்காத, எப்போதான் இறைவன்ட்ட முறையீடு, அவன்கிட்ட ஒரு காலத்தவணை இருக்குது, அது வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக இருன்னு உங்களுக்கு வழிகாட்டப்படும் போது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வழிகாட்டுறானா இல்லையா, அதுதான் உங்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டது போன்று, கடனை எப்படி தீர்க்க வேண்டும் வழி கிடைத்தது போன்று, இந்த வீடு கட்டினமே இது கஷ்டத்திலிருந்து எப்படி மீள வேண்டும் என்று உங்களுக்கு வழி கிடைத்தது போன்று, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைச்சிங்க நினைவு கூறுங்க. இதற்கு முன்னாடி வாழ்க்கை என்பது வாழ்வில் என்றது என்று தெரியாமல் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, வழி தவறிய நிலையில் இருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறேன், அதனால் உங்களுடைய மனம் என்னோடு பேசுகிறது, அதனால் உங்களுக்கு கிடைத்து விட்டது போன்று நீங்கள் நன்றியோடு இருங்க. என்ன உங்களுக்கு நேர்வழி காட்டிவிட்டது போன்று நீங்கள் வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் வழி தவறி இருந்ததை இன்னும் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் தான் வழி தவறி இருந்தீங்க தவிர நான் உங்களை வழி தவற விடவில்லை என்ற நிலையில் இந்த குர்ஆன் நம்மளோடு பேசுகிறது. இதைத்தான் சீக்கிரம் சொல்லக்கூடிய புத்தகம் கிடைத்து விட்டது போன்று நீங்கள் எழுதுங்கள் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கு.